ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். சரி ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து சண்டே விலாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா வாசலிச்சு கோலம் போட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு நான் வந்து அந்த துணி நிறைய இருந்துச்சு அதை துவைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு கொஞ்சம் அமைச்சிருந்தேன், சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அவர் போய்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வர கிளம்பிட்டார். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 300 ரூபா ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வந்து 1 கிலோ 60 ரூபாவாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் ஏறிட்டுருக்கு. போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா தான் இருந்துச்சு சிக்கனு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 300 ஆகிட்டுருக்கு. போகிற போக்கில் பார்த்தா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே வந்து தனியாக சம்பாதிக்கணும் போல். அவர் போய்ட்டு வாங்கிட்டு வந்ததுக்குள்ள துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அவர் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே துணி இருந்தது. போன வாரம் வந்து நாங்கள் வந்து திருப்பதிக்கு போயிருந்தோம், அதனால் வந்து செய்ய முடியல. சரி இந்த வாரம் வந்து பசங்க பிரியாணி கேட்டிருந்தாங்க, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன்லாம் கழுவி எடுத்துகிட்டு சிக்கன் 65க்கு வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செய்யலாம் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சு தம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65ம் செஞ்சு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி நம்ம வெளியே சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.